ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வினி சமையல். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த மல்லியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 10லேருந்து 15 வத்தல் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த வத்தலையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கடாய் இருக்கிற சூட்லேயே இந்த ஜீரகம் நல்லா வறுபட்டுரும். ஒரு 30 செகண்டுக்கு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்திங்கன்னா ஜீரகம் சீக்கிரமாகவே கருகிரும். இதை லைட்டாக 30 செகண்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த ஜீரகத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி, வத்தல், ஜீரகம் இந்த 3ம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம செய்ய போகிற புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா. அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்க வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடு ஒரு பழுத்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாம் புளிக்குழம்புக்கு புளி கரைசல் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லி, வத்தல், ஜீரகம் 3யும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை இதோடு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க புளி கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க புளி கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம்.
அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்து வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குழம்ப நல்லா கொதிக்க விடணும். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு குழம்பு நல்லா வத்திருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தோம், ஆனால் குழம்பு வந்து வத்தி நல்லா கெட்டியாகிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.